Daily. Taste the Daily. ராணிப்பேட்டை அருகே பள்ளிக்கு சென்று வீடு திரும்பிய 10ஆம் வகுப்பு மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த தாஜ்புரா காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த மாணவர் ராகவா. இவர் ஆற்காடு நகராட்சி தெற்கு பகுதியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்துள்ளார். இந்த நிலையில் சம்பவத்தன்று பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்த ராகவா வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் அளித்த தகவலின்படி சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் ராகவா உடலை கைப்பற்றி ஆற்காடு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து பள்ளியின் மாணவனுக்கு ஏதேனும் மன உளைச்சல் கொடுக்கப்பட்டதா அல்லது வீட்டில் பெற்றோர் கொடுத்த அழுத்தத்தினால் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழகத்தில் கஞ்சா கள்ளச்சாராயத்தின் விற்பனையினாலே பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் அதிகரிப்பதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேமுதிக நிர்வாகி இல்ல விழாவில் கலந்து கொண்ட தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர் 2026 சட்டமன்ற தேர்தலில் மெகா கூட்டணியில் தேமுதிக இடம்பெறும் என கூறினார். மேலும் கூட்டணி என்பது அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதத்தில்தான் முடிவாகும் எனவும் தற்போது என்னால் ஜோசியம் சொல்ல முடியாது எனவும் கூறினார். தொடர்ந்து திமுக அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டிய அவர் பேரிடர்களால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு தகுந்த நிவாரணங்களை கூட அரசால் வழங்க முடியவில்லை எனவும் விமர்சித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் எதிராளிகள் யாரும் இல்லாததால் இதனை ஒரு வெற்றியாக திமுக கருதக்கூடாது எனவும் தெரிவித்தார். பாலியல் வன்கொடுமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குங்க. தமிழ்நாடு நம்ம தலைக்குடி பார்க்க வேண்டிய ஒரு நிலைமை. சரிங்களா? மாணவி முதல் கொண்டு முதியவர்கள் வரைக்கும் இன்னைக்கு பாலியல் கொடுமை நடந்துட்டு இருக்கு. எங்க பார்த்தாலும் டாஸ்மாக், கள்ளச்சாராயம், அது மட்டும் இல்ல கஞ்சா, எங்கு பார்த்தாலும் விற்பனை. இதுதான் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. சேலத்துல பார்த்தா டாஸ்மாக் கடையிலேயே கள்ளச்சாராயத்தை விற்கிறாங்க. அதனால இந்த கவர்மெண்ட் என்ன முன்னுதாரணம் காமிக்கிறாங்க அப்படிங்கிறது மக்கள் கேள்வியாக நாங்க கேட்கிறோம். ஒரு போட்டிக்களம்னா எதிராளி இருக்கணும். எதிராளியே இல்லாத ஒரு போட்டிக்களம், அது வெற்றினா பெற்றா என்ன, வெற்றி பெறட்டி எல்லாம் ஒரு காம்படிஷன், டஃப் காம்படிஷன் இருந்தாலும் அதை ஜெயிச்சா அது ஒரு பெரிய விஷயம் நம்ம கொண்டாட முடியும். அந்த காம்படிஷனே இல்லையே. மாற்று கட்சி வாக்களிக்க யாரா வாக்களிச்சா? எல்லா சுயேட்சைங்க தான் நின்னாங்க. யார் நின்னா? பெரிய கட்சி. அதனால இது போட்டியே கிடையாது. அதனால இது ஒரு வெற்றியாக நாங்க கன்சிடர் பண்றோம். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகாவிற்குட்பட்ட வெங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் மோகன்ராஜ். இவர் தனது வீட்டிற்கு அருகிலுள்ள வீடொன்றில் பெண் ஒருவர் குளிப்பதை செல்போனில் வீடியோவாக எடுத்துள்ளார். இதனை பார்த்து அருகில் இருந்தவர்கள் மோகன்ராஜை பிடித்து தர்ம அடி கொடுத்துள்ளனர். மேலும் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்ட நிலையில் மோகன்ராஜை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் குளிப்பதை இதேபோல் வீடியோ எடுத்து பார்த்ததாக தெரிய வந்தது. இதனையடுத்து மோகன்ராஜின் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தமிழ்நாட்டில் செஸ் ஒலிம்பியாட், கார் பந்தயம் என ஒவ்வொரு விளையாட்டுகளை முதன்முறையாக நடத்தி காட்டியவர் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி புகழாரம் சூட்டினார். சென்னை ராயபுரத்தில் உள்ள ராபின்சன் மைதானத்தில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவையொட்டி வடசென்னை திமுக சார்பில் ராயபுரம், ஆர்கே நகர், பெரம்பூர் ஆகிய தொகுதிகளில் 36 அணிகள் பங்கேற்ற கால்பந்தாட்ட போட்டி நடத்தப்பட்டது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு வழங்கும் நிகழ்ச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, திமுக வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர் RD சேகர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள், லேப்டாப் உள்ளிட்ட பரிசுகளை அமைச்சர் வழங்கினார். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர், நம் நாட்டில் பாசிசமும் பழமைவாதமும் பரவி வருவதாகவும் அதனை ஒழித்து காட்ட அனைவரும் உழைக்க வேண்டும் எனவும் கூறினார். மேலும் தமிழக விளையாட்டுத்துறையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வெகுவாக மேம்படுத்தி வருவதாக கூறிய அவர், செஸ், கார் பந்தயம் உள்ளிட்ட சர்வதேச போட்டிகளை தமிழ்நாட்டில் நடத்தி பெருமை சேர்த்துள்ளார் எனவும் கூறினார்.
தருமபுரி மாவட்டம் மணலூரைச் சேர்ந்த தம்பதியினர் பொன்னுசாமி கௌரம்மாள். இவர்களுக்கு 3 மகன்கள் மற்றும் 1 மகள் உள்ள நிலையில் தம்பதியினர் இருவரும் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பாக சேலத்தில் குடியேறி வாழ்ந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் வயதான தம்பதியினரின் 2வது மகனான சின்னுசாமி என்பவர் சொத்தில் பங்கு கேட்டு தனது தாய் தந்தையினரிடம் முறையிட்டுள்ளார். அதற்கு அவர்கள் பங்கு தர மறுத்த நிலையில் சின்னசாமியும் அவரது நண்பர்களும் இணைந்து பொன்னுசாமியையும் கௌரம்மாளையும் சரமாரியாக வெட்டி தப்பியோடியுள்ளனர். இதில் பொன்னுசாமி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்த நிலையில் காயங்களுடன் கௌரம்மாள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதையடுத்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளிகளை தேடி வந்த போலீசார் தலைமறைவாக இருந்த சின்னுசாமி மற்றும் அவரது நண்பர்களான ஸ்ரீனிவாசன், ஆகாஷ் ஆகியோரை கைது செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.